காலத்தின் குரல் காலம் 3 குரல் 5 தொடர் எண் 28. இல்லந்தோறும் மறைக்கல்வி தினந்தோறும் புத்தெழுச்சி. சமுதாயம் பாகம் 2 தொடர்ச்சி. ஆபிரகாம் சந்ததியில் இருந்து தோன்றிய சமயங்கள். ஆபிரகாமுக்கு சாராள், ஆகார், கெற்றூரா என்று 3 மனைவியர் இருந்தனர் என்று விவிலியம் கூறுகிறது. சாராள் சுமேரிய நாகரிகத்தைச் சேர்ந்தவர். ஆகார் எகிப்து நாகரிகத்தைச் சேர்ந்தவர். கெற்றூரா சிந்துவெளி நாகரிகத்துடன் இணைந்தவர் என்பதைப் போல் விவிலியத்தில் குறிப்புகள் காணப்படுகின்றன. ஆபிரகாமிலிருந்து பல இனங்கள் தோன்றியதாக விவிலியம் கூறுகின்றது. ஆகவே ஆபிரகாமிலிருந்து பல இனங்கள் உருவானதைப் போன்றே யூத சமயம், கிறித்தவ சமயம், இஸ்லாமிய சமயம் ஆகிய 3 சமயங்களும் உருவாயின. இம்மூன்று சமயங்களும் கொள்கைகளால் வேறுபட்டாலும் இவைகளுக்கு பொதுவான சமய அடிப்படையை கொடுத்த பெருமை ஆபிரகாமையே சாரும். ஆபிரகாமை கடவுள் அழைத்து அவருக்கு தெளிவான வாக்குறுதிகளை கொடுத்து அவரையும் அவருடைய சந்ததியினரையும் எல்லா வழிகளிலும் ஆசீர்வதித்து வழி நடத்தி வருகிறார் என்பது இம்மூன்று சமயத்தினரின் நம்பிக்கையாகும். ஆபிரகாமின் வழியாக உலகம் முழுவதும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இறைவன் உலக வரலாற்றில் செயல்பட்டு வருகிறார் என்பது இவர்களுடைய நம்பிக்கை. ஆபிரகாமிலிருந்து இஸ்மவேலர், ஏதோமியர், இஸ்ரவேலர், யூதர் முதலிய இனங்களும் யூத சமயம், கிறித்தவ சமயம், இஸ்லாமிய சமயம் முதலிய சமயங்களும் தோன்றியுள்ளன. கோயில் வழிபாடு. ஆபிரகாமின் பேரரான யாக்கோபு கானான் தேசத்தில் வாழ்ந்தபோது அவரது வாழ்க்கையில் சில நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. யாக்கோபின் தந்தை ஈசாக்கு யாக்கோபை அழைத்து சீரியா நாட்டைச் சேர்ந்த யாக்கோபின் தாய்மாமன் லாபான் வீட்டிற்கு போகச் சொன்னார். அங்கு லாபானின் புதல்வியருள் ஒருவரை மணந்து கொள் என்று ஆசி கூறி அனுப்பி வைத்தார். யாக்கோபு புறப்பட்டு வழி நடந்து போகும்போது இரவு ஓர் இடத்தில் தங்கினார். அப்பொழுது அவருக்கு ஏற்பட்ட அனுபவம் அந்த இடத்தை கோயிலாக காணுமாறு அவரை தூண்டியது. கோயில் என்றாலும் கடவுள் வீடு என்றாலும் பொருள் ஒன்றுதான். விவிலியத்தில் முதலில் கடவுளின் வீடு அல்லது கோயில் என்னும் கருத்து விளக்கத்தை காண்கிறோம். யாக்கோபு தலைக்கு வைத்து படுத்த கல்லை எடுத்து நினைவு தூணாக நிறுத்தியதையும் அதன் மேல் எண்ணெய் ஊற்றி இறைவனை வணங்கியதையும் நாம் வாசிக்கின்றோம். இவ்வாறு நாட்டப்பட்ட நினைவு கற்கள் கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே சான்றாக விளங்குகின்றன எனவும் அவற்றிற்கு கேட்கும் ஆற்றல் உண்டு எனவும் இஸ்ரவேலர் நம்பினர். பைபிளில் யாக்கோபு என்பவன் காட்டு வழியில் சென்றபோது தான் தெய்வ கனவு கண்ட இடத்தில் ஒரு கல்லை நட்டு அதற்கு கடவுள் வீடென்று பெயர் கொடுத்து அதன் மீது எண்ணெய் சொரிந்தான் என்று கூறப்பட்டுள்ளது. தெய்வக்கல்லின் மீது வெயில் மழை படாதபடி கொட்டகைகள் போட்டு வழிபடுவோருக்கும் சுற்றி வருவதற்கும் இடம் அமைத்த போது மலையாளத்து அம்பலம் போன்ற கோயில்கள் அமைந்திருக்க வேண்டும். தில்லையிலுள்ள கனகசபையில் அத்தகைய கோயில் அமைப்பே காணப்படும் என்று சுப்பிரமணிய பிள்ளை, தமிழர் சமயம் சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம், சென்னை கூறுகிறார். அதாவது தமிழகத்தின் மிக பழங்கோயிலாக கருதப்படும் தில்லையிலுள்ள கனகசபையின் கோயில் அமைப்பு யாக்கோபு தொடங்கி வைத்த கோயில் வழிபாட்டின் விரிவே என்று பொருள்படுகிறது. ஜி.இ. போப்பும் தில்லையிலுள்ள லிங்க வழிபாட்டையும் யாக்கோபு நாட்டிய நினைவு தூணையும் ஒற்றுமையுடையன என கூறுகிறார். திணை, பால் ஏதும் அறிய முடியாதபடியும் உருவம் அருவம் என வரையறை செய்து கொள்ளவியலா வண்ணமும் விளங்குவது சிவலிங்கம் என்று தயானந்தன் பிரான்சிஸ் தன்னுடைய தமிழ் சைவம் கிறித்தவ இலக்கிய சங்கம் என்ற நூலில் கூறுகிறார். சைவத்திலுள்ள லிங்க வழிபாடும் யாக்கோபு பெத்தேலில் நாட்டிய நினைவு தூணும் இஸ்லாமியர் மெக்காவில் சிறப்பாக கொண்டாடும் காபா என்னும் கருப்பு கல்லும் ஒரே பொருளையே குறிப்பதற்கு தோன்றின என்பது ஆராய்ச்சியாளருடைய கருத்து. இதற்கு சான்றாக சேஸ் என்னும் அறிஞரின் கூற்று விளங்குகிறது. யூதரின் பெத்தேல் அல்லது கடவுளின் வீடு புனிதமான கல்லாக இருந்தது. அது கடவுளின் ஆவி உறையும் இடமாக மட்டும் கருதப்படவில்லை, அது கடவுளாகவே கருதப்பட்டது. ஆகவே உலக பெரும் சமயங்களை ஒன்றாக கோர்த்து இணைக்கும் இழையாக யாக்கோபு நாட்டிய நினைவு தூண் விளங்குகிறது என்று கூறலாம். கன்றுக்குட்டி பலிபீடம். யாக்கோபு கடவுள் வீடு பெத்தேல் என கண்டு நினைவு தூண் நாட்டிய இடமாகிய பெத்தேலிலே
மக்கள் வழிபடும்படியாக கன்றுக்குட்டியை யெரொபெயாம் என்னும் இஸ்ரவேல் அரசன் அமைத்தான். அங்கே பலிபீடம் கட்டி கடவுளை தொழுது கொண்டான். ஆகவே லிங்கம் போன்ற அடையாள தூண், கன்றுக்குட்டி, பலிபீடம் ஆகிய மூன்றும் இஸ்ரவேல் மக்கள் வழிபட்டு வந்த கோயிலிலே பெத்தேலிலே இருந்தன. இஸ்ரவேலர் வழிபட்ட இடபக்கன்று நந்தியாகும் என்கிறார் நா.சி. கந்தையா பிள்ளை, சிவன் சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம், சென்னை. ஆபிரகாம் மரபினரான இஸ்ரவேல் மக்களிடம் காணப்பட்ட வழிபாடும் திராவிட நாட்டில் உள்ள சிலை வழிபாடும் ஒன்றே என எண்ணும் மறைமலையடிகளின் கூற்று பின்வருமாறு. கிறித்தவ மறையின் முதற் புத்தகத்தில் எல்லாம் வல்ல முழுமுதற் கடவுட்கு ஏலோஹிம் என்னும் பெயரோ நனி சிறந்ததாய் சால பழையதாய் எடுத்தாளப்பட்டிருக்கின்றது. இப்பெயர் எல என்னும் சொல்லிலிருந்து வந்ததென கிறித்தவ வேத ஆராய்ச்சி வல்ல புலவோர் உரை கூறுகின்றனர். அல்லதும் மோசே என்னும் அடியவர்க்கெதிரே கடவுள் தோன்றி யான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் எதிரே காட்சி தந்தபோது எல்சடை என்னும் பெயராற் தோன்றினேன் என்று அருளி செய்த சொற்றொடரில் எல என்னும் பெயரே நன்கு காண கிடக்கின்றது. எல்சடை என்னும் பெயரிற்கண்ட சடை என்னும் சொல்லும் சிவபெருமானுக்கு சிறந்த பெயராக தமிழ்நாட்டில் வழங்கும் சடையன் என்னும் சொல்லும் ஒன்றாயிருத்தல் பெரிதும் நினைவுகூரற்பாலதாகும். மேலும் யாக்கோபு என்னும் அடியவர் இறைவனருளை நேரே பெற்று அவனை தொழுகுறியாக ஒரு குவிந்த கல்லினை நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் சொரிந்து அதனை பெத்தேல் அல்லது முதல்வன் இருக்குமிடம் கோயில் என்று பெயரிட்டு வழிபாடாற்றி வந்தமையும், ஆண் என்னும் ஊரிலிருந்த பகல்வன் கோயில்களில் ஆண் கன்றினை நந்தியை இஸ்ரவேல் மரபினர் வணங்கி வந்தமையும், பலிபீடங்களின் மேற்குன்றா தீவேட்டு வழிபாட்டையும் இஸ்ரவேல் மரபினரின் குருமார்கள் ஒளிவடிவின் அடையாளமான குவிந்த மணிக்கற்களை மார்பில் கட்டி கொண்டிருந்தமையும் ஆராய்ந்து பார்க்கும் நடுநிலையாளரெல்லாம் கிறித்தவ சமயத்தினர் தம் முன்னோர் செய்து போந்த முதற்கடவுள் வழிபாடும் தமிழ்நாட்டினர் செய்து போதோறும் சிவ வழிபாடும் ஒன்றேயாம் என்று உணராமற் போவாரோ? சிவஞான போத ஆராய்ச்சி சித்தாந்த நூற்பதிப்பு கழகம், சென்னை. தொடரும்.